ஒவ்வொரு கவுன்சிலர்களும் வந்து சொந்த முயற்சி எடுக்கணும். வெறும் அதிகாரிகளையே நம்ம வந்து பண்ணிடுவாங்க, சொல்லிட்டோம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து எந்த ஒரு அரசும் வந்து ஒரு திட்டத்தை நம்ம வந்து பண்ணும்போது நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் அத்தியாவசியத்தை எடுத்து பண்ணுவாங்க. நிதி ஆதாரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு 1000 கோடியை ஒதுக்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் 3000 கோடிக்கு இருக்கும். 3000 கோடிக்கு திட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் நிதி ஆதாரம் இந்த ஆண்டு 1000 கோடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேகமாக அதிகாரிகள் ஒரு திட்டமிட்டிருப்பாங்க. இப்படி தான் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அவங்க ஒரு திட்டமிட்டிருப்பாங்க. இப்போ ரொம்ப முக்கியத்துவமானதை நம்ம போய் அதிகாரிகளை வலியுறுத்தி ஒரு முறைக்கு 4 முறை போய் இது ரொம்ப அத்தியாவசிய தேவை, எந்த கவுன்சிலர் எந்த எம்எல்ஏ வந்து போய் அதிகாரிகிட்ட நேரடியாக அதிகமான தொடர்பு அவங்கள போய் ரொம்பவும் அவங்கள வலியுறுத்துறது தானே வச்சு தாண்டி தொந்தரவு பண்ணணும். ஆமாம், இதை பண்ணி கொடுங்க 4 முறை போனால் அவர் நமக்காக கேட்கல, மக்கள் பணிக்காக தான் கேட்குறோம். இதை சரி இன்னொன்று கட் பண்ணி இதை கூட கேட்காத கவுன்சிலரை விட்டுருவார். யார் வந்து முந்திட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ணி அந்த மாதிரி கேட்டு வாங்கி முயற்சி பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் வந்து மக்கள் பிரதிநிதிகளுடைய முக்கியமான வேலை.